Hi, good evening. PR here. Welcome to another episode of PR Cricket Chat. IPL 2024 முடிஞ்சிருச்சு. KKR deserved champions. Well done, well played KKR. Amazing performance. ஆஹ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டு நீங்க வந்து ஆர்ஆர் ஜெயிக்கும், ஆர்சிபி ஜெயிக்கும் இந்த மேட்ச்னு சொன்னீங்க. பட் நான் பிகினிங்ல இருந்து நம்ம மண்டே போட்ட ப்ரிவியூல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். KKR ஃபைனல்ஸ் வருவாங்க, KKR ஜெயிப்பாங்கன்னு. அப்பனா நான் தப்பா சொன்னேன். பட் கேகேஆர் வின்னர். நம்ம இந்த நேத்தி பண்ண ப்ரிவியூல கூட சொன்னோம் கேகேஆர் வின்னர்னு. ஸோ ஒரு விதத்துல ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம கரெக்டா வின்னரை ப்ரெடிக்ட் பண்ணணும். பட் அதை விடுங்க. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பை கேகேஆர். சன்ரைசர்ஸ் கரெக்ட் பெரிய பெரிய டாஸுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ். அதை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அது ப்ராபப்ளி ஏன்னா அந்த ப்ரீவியஸ் மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணி போலிங் எடுத்து கேகேஆர் வந்து சாரி சன்ரைசர்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பேட்ல கொடுத்து ஆர்ஆரை கண்டெயின் பண்ணாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணாங்களா எஸ்ஆர்ஹெச் தெரியல. ஆனா இந்த பிச்சும் அந்த பிச்சு வேற. அது பிளாக் சாயில் பிச்சு கனா அப்படின்னு திரும்பிச்சு. இது வந்து கொஞ்சம் ரெட் சாயில் பிச் ட்ரூவா வந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து சென்னை இந்த பிச்சில் தான் அடிச்சாங்க. சென்னை 160 165 அடிச்சாங்க. அந்த பஞ்சாப் கிங்ஸ் துண்டா சேஸ் பண்ணிட்டு போனாங்க இந்த பிச்சுல. அதே பிச்சில் தான் இன்னைக்கு ஃபைனல்ஸ் விளையாடினாங்க. அண்ட் டாஸ் வின் பண்ணிட்டு சன்ரைசர்ஸ் நான் நினைச்சேன் போலிங் எடுப்பாங்க. நேற்று நம்ம பேசினோம். போலிங் எடுத்தா அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் ரன்ஸ் ஆன் த போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் டியூ வரும், ரன்ஸ் போலிங் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் சன்ரைசர்ஸ் பேட்டிங் எடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே ஒரு விக்கெட் போயிடுச்சு அபிஷேக். அண்ட் அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட். மிச்சல் ஸ்டார்க் 24 கோடி எடுத்து கொடுத்தாங்கன்னு நான் கூட கேட்டேன். இதுக்குதான் கொடுத்தாங்க மிச்சல் ஸ்டார்க்கு அந்த 24 கோடியை. அந்த Q1ல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல எடுத்தாரு டிராவிஸ் ஹெட். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாரு மிச்சல் ஸ்டார்க். அண்ட் எல்லாரும் பேட் கமின்ஸ் கேப்டன்சி அமேசிங் அமேசிங்ன்றாங்க. அமேசிங் தான். ஏன்னா கடைசியில பொசிஷன்ல இந்த சன்ரைசர்ஸ் ஆர் மேபி 8th பொசிஷன் இருந்த சன்ரைசர்ஸ் ஃபைனல்ஸ் கூட்டிட்டு வந்தாரு. நல்லா தான் கேப்டன் பண்ணாரு. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கிரெடிட் கௌதம் கம்பீருக்கு போகுது. போகட்டும். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாரு. பிரில்லியண்டா கேப்டன் பண்ணாரு. இன்னைக்கு போலிங் சேஞ்சஸ் எல்லாம் சூப்பர்பா இருந்தது. கரெக்டான டைம்ல ஹர்ஷித் ராணா கூட்டிட்டு வந்தாரு. கரெக்டான டைம்ல வந்து வருண் வந்து போட்டாரு. சுனில் நாராயண் வந்தாரு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. த்ரூ த சீசன் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி ஹஸ் பீன் ஸ்பாட் ஆன். ரொம்ப நல்லா பண்ணாரு. ஐ ஸ்டில் திங்க் மேபி ரிசல்ட் மாறி இருக்காது சன்ரைசர்ஸ் வந்து சேஸ் பண்றாங்கன்னா. பட் இவ்வளவு ஒன் சைடடா இருந்திருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிச்சு செகண்ட் ஹாஃப்ல மச் பெட்டர் டு பேட் ஆன். ஆர் மேபி ஸ்மால் டார்கெட்னால இவங்க தைரியமா வந்து ஆடினாங்களா தெரியல. பட் எப்படி இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் சீசன் பேக் இஸ் இன் த கேகேஆர் டக் அவுட் ஆஸ் அ மென்டர். சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அவங்க ஹோல் யூனிட்டே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க த்ரூ அவுட் த சீசன். ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, சுனில் நாராயண் வித் பேட் அண்ட் பால். சுனில் நாராயண் தான் அவங்க MVP, அதுல டவுட்டே இல்ல. ஆண்ட்ரே ரசல் வித் த பால், சம்டைம்ஸ் த பேட். வருண் சக்கரவர்த்தி சூப்பர்வா போட்டாருங்க த்ரூ அவுட் த சீசன். எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு நைட்டு நியூயார்க் பிளேனை பிடிக்கணும். ஆனா யஸ்வேந்திர சால் அந்த இடத்த பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. ஒரு தண்டம் யஸ்வேந்திர சால். வருண் சக்கரவர்த்தி வேர்ல்ட் கப்ல இருக்கணும். பட் இல்ல, என்ன பண்ண முடியும். அண்ட் சன்ரைசர்ஸுமே நல்ல நல்ல சீசனுங்க. ஃபைனல்ல தோத்துட்டாங்க. பட் ஒரு பெருமைக்குரிய சீசன். பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அவங்க வந்து 6 ஓவர்ஸ்ல 125 அடிச்சாங்க பவர் பிளேல டெல்லியோட. ஒரு அன்ஹர்ட் ஆஃப் ஸ்கோர். அண்ட் 10 ஓவர் 9.4 ஓவர்ஸ்ல ஆக்சுவலி வந்து எல்எஸ்டியோட 165 சேஸ் பண்ணாங்க அட் ஹோம். ஸோ சன்ரைசர்ஸ் ஒரு வேற லெவல் ஆஃப் கிரிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாங்க. நான் ஒரே ஒரு இது சொல்லுவேன். நேத்தி கூட நான் இதுதான் சொன்னேன். கிளென் பிலிப்ஸ் ஆடிருக்கலாம் ஏடன் மார்க்ரம்க்கு பதிலான்னு. கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு கன் கிரிக்கெட்டருக்கு ஒரு கேமும் கொடுக்கல. வாஷிங்டன் சுந்தர், வாட் அ கிரிக்கெட்டர் ஹீஸ். இன்னைக்கு கூட எனக்கு அந்த கேபா டெஸ்ட் ஞாபகம் இருக்கு. எப்படி ஜெயிச்சு கொடுத்தாருன்னு. அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அபிலிட்டி இருக்கு. இந்தியன் டீம்லயும் அவர் பொட்டன்ஷியல் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம ஐபிஎல்லையும் பண்ண மாட்டேங்கிறோம். ஹோப்ஃபுல்லி வாஷிங்டன் சுந்தர் நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே பிக் பண்ணி அவரை அப்புறம் நல்லா யூஸ் பண்ணோம். அதுதான் என்னோட ஹோப். பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர் கிரேட் கிரிக்கெட்டர், சரியா யூஸ் பண்ணிட்டுல. நல்ல டெரிஃபிக் போலர், ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். அண்ட் இன்னைக்கு கிளென் பிலிப்ஸ் இருந்தானா டிஃபரன்ஸ் இருந்துக்குமா எனக்கு தெரியல. ஆனா மார்க்ரம் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. பட் எனிவே நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு கேகேஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு ரீசன் டு செலிப்ரேட். காம்ப்ரஹென்சிவ் வின், தரலி அவுட் பிளேட் தி ஆப்போசிஷன். Q1 இதே ஆப்போசிஷனை வச்சு செஞ்சாங்க. 160 14 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 114
10 ஓவர்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சன்ரைசர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர், கௌதம் கம்பீர் சூப்பர்பா ஆடினீங்க. சன்ரைசர்ஸ் இன்னைக்கு கேகேஆர் வாஸ் த பெட்டர் டீம், அதுல டவுட்டே கிடையாது. பட் எனக்கு இந்த சீசன் ரியலி என்ஜாய்ட் இட். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1500 1600 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய என்கேஜ் பண்றாங்க. வேர்ல்ட் கப் நிறைய பண்ண போறோம். டாப் டீம்ஸ் ப்ரிவியூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேவரட்ஸ் ப்ரிவியூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு T20 வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கப் எனக்கு என்னன்னு தெரியல. அதை பண்ணுவோம். ஸோ ஒரு 2-3 டேஸ் அப்புறம் இந்த ஷோ திரும்ப வரும். வேர்ல்ட் கப் ரிவ்யூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பியா கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது. ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. பாசிட்டிவ் ஆட்டோ நெகட்டிவ் ஆட்டோ ப்ளீஸ் சொல்லுங்க. ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா ட்ரை பண்றேன். பட் எனக்கு இந்த 2 months ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த ஐபிஎல்ல. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஷோஸ் பண்றக்கலாம், பட் சில சந்தர்ப்பங்களால பண்ண முடியல. பட் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் கவர் பண்ணினோம் இந்த ஷோல. உங்களுக்கு அடுத்த ஐபிஎல் ரொம்ப தூரம் இருக்கு, 1 year. சேஞ்ச் பண்ணுமா ஃபார்மேட்டை, நம்ம வந்து ஃபேண்டசி பிக்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுமா, ஃபீட்பேக் கொடுங்க, பண்ணுவோம். பட் அடுத்தது பெரிய டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. T20 வேர்ல்ட் கப், அதை பத்தி பேசுவோம் நம்ம. அது வரைக்கும் வில் டேக் அ பிரேக். பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட். தேங்க்யூ.